நமஸ்காரம். உங்கள் கல்பனா ஸ்ரீகாந்த். நம்ம இப்போ பார்க்க போகிறது மேஷ ராசி மற்றும் மேஷ லக்ன அன்பர்களுக்கு இந்த விஸ்வாவசு வருடம் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். தமிழ் வருடங்கள் 60, அதில் நம்ம இது வரைக்கும் இருக்கிறது குரோதி ஆண்டு. இப்போ ஏப்ரல் 14ஆம் தேதியிலேருந்து நம்ம நுழைய போகிறது விஸ்வாவசு ஆண்டு. இது 39வது ஆண்டுன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆண்டு மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு விளக்கமாக சொல்லிட்டு வரேன். இந்த 8-10 நிமிஷம் உங்களுக்காக தான். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு இந்த ஆண்டு மிகப்பெரிய வலு பெற்றிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான பீரியட் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, எந்தெந்த இதில் ஃபேவரபிள் அண்ட் மேலும் அதை ஃபேவரபிள் ஆக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ஃபேவரபிள்னு சொல்லிட்டோமே, மேஷராசிக்கா மேஷ லக்னத்துக்கா 7 சனியாச்சே அப்படின்னு உங்க மனசுல ஓடுறது இங்க தெரியுது. சரி, கவலையே பட வேண்டாம். மேஷராசி மேஷ லக்ன அன்பர்களுக்கு மொத்தத்துல இது ஜெயிக்கக்கூடிய ஒரு பன்மடங்கான சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஆண்டாதான் திகழப்போகுது. 7 சனி அப்படி ஒண்ணுமே தெரியலடா, இப்பதான்டா பணம் கொட்டுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு உங்களுக்கு ஃபேவரபிளான கிரகநிலைகள் கோச்சாரத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி, யாரெல்லாம் மேஷராசி மேஷ லக்னத்தில் அக்ரிகல்ச்சர் சம்பந்தமா இருக்கீங்களோ, தோப்பு வச்சிருக்கீங்களோ, மில் வச்சிருக்கீங்களோ, உணவுத்துறையில் இருக்கீங்களோ, அவங்களுக்கெல்லாம் இது பிரம்மாண்டமான ஒரு சக்சஸ் அப்படின்றதே சொல்லணும். என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருக்கு, அக்ரிகல்ச்சர்ல முன்னேறவே இல்லை, தோற்றம் தரவெல்லாம் வித்துடலாம் போல இருக்கு, அதை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே இல்லை, வித்தாலாவது அந்த பணம் வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? விட்டுறவே வேண்டாம். இந்த வருஷம் நிறைய உற்பத்தி பல மடங்கு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி எது எப்போ கிடைச்சா எது எப்போ விளைச்சா அது நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு போகுமோ, சந்தோஷ கடலுக்குள்ள நீங்க மூழ்க போறீங்களோ, இத்தனை வருஷம் கடன் வாங்கி நிலத்துல போட்டு ஜெயிக்கவே முடியலன்ற உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் இந்த விஸ்வாவசு வருஷத்துல நீங்க அக்ரிகல்ச்சர்ல முதலீடு பண்ணக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் பெரிய லாபகரமான திருப்புமுனை ஏற்பட்டு எத்தனை கடன் இருந்தாலும் அற்புதமா அடைச்சு முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு உங்களுடைய தோப்பு உங்களுடைய விவசாய நிலத்தை நீங்க இன்னும் அபிவிருத்தி பண்றதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்க எடுப்பீங்க. ஸோ இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம நீங்க எதெல்லாம் மிஷினரிஸ் யூஸ் பண்ணி நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா வேலையாட்கள் கிடைக்கவே இல்லை, அது மட்டும் இல்லை கூலி கொடுத்து கட்டுப்படி ஆகவே இல்லை, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண இப்போ முடியவே இல்லை அப்படின்ற பிரச்சனைக்குள்ளே இருக்கிறீங்களா? கவலையே பட வேண்டாம். இப்ப அதுலயும் நல்ல ஆட்கள் அமைவாங்க. அது மட்டும் இல்லாம நீங்க டெக்னாலஜியை யூஸ் பண்ணி பெரிய லெவலுக்கு இன்னும் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். ஸோ அக்ரிகல்ச்சர்ல இருக்கக்கூடிய மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு இது எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டாவே இருக்கும். பன்மடங்கு ராஜ நட போட்டு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். அதே மாதிரி உங்களுக்கு இப்போ பல டெக்னிக்ஸ் புதுசா வரும், பல வழிமுறைகள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்யூஷன்ஸ் யூகங்கள் எல்லாமே உங்களை கை கோத்து நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை கூட்டிட்டு போகும். யாருக்கெல்லாம் ஜாப்ல இருக்கீங்க ஆனா நியாயப்படி தொழில் பண்ணி தான் ஜெயிக்கணும்னு ஆசை, நீங்க இப்போ கட்டாயத்தினால் பொருளாதார கட்டாயத்தினால் வேற வழி இல்லாம ரிஸ்க் எடுக்கவே முடியல அப்படின்றதுக்காகவும் ரிஸ்க் எடுக்க பயமா இருக்கு அப்படின்றதுக்காக பிடிக்காத ஒரு வேலையில இருக்கீங்க அப்படின்னா அந்த வேலையை மனசார நீங்க விட்டுட்டீங்க. நோட் பண்ணுங்க, மனசாரன்னு சொன்னேன். அப்ப மனசார விடணும்னா என்ன பண்ணணும்? தொழில ஒரு கிரிப் கிடைக்கணும் இல்லையா? அந்த கிரிப் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஸோ நிறைய பேர் ஜாபை விட்டுட்டு சுய தொழில் பண்ணி நீங்க நிறைய பேருக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்துக்குள்ள நுழைய போறீங்க. அப்ப மேஷராசி மேஷலக்ன அன்பர்கள் 20-30 வருஷங்களுக்கு
வருஷம் கழிச்சு கூட இந்த விஸ்வாவசு வருஷத்துல தாண்டா இவ்வளோ பெரிய முன்னேற்றம், தைரியமா ஒரு காலடி எடுத்து வச்சதுனால தான் இவ்வளோ பெரிய சக்சஸ் அப்படின்னு சொல்றதெல்லாம் சூப்பரா இருக்கு. அண்ட் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடு மாறுவீங்க, சொந்த வீடு கட்டுவீங்க, சொந்த நிலம் வாங்குவீங்க, அந்த நிலத்துல வீடு கட்டுவீங்க, கட்டின வீடை வாங்குவீங்க, அங்க சொகுசான ஒரு அமைப்பை நீங்க அமைச்சுக்குவீங்க. உங்களுக்குள்ளேயே உங்களை நினைச்சு ஒரு பெருமைப்படக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்புகள் மேல போகக்கூடிய அற்புதங்கள் அவ்வளவு நல்லா இருக்கு. அண்ட் நீங்க ஜாப்ல தான் இருக்கீங்க அப்படின்னா ஜாப்ல ஹை ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இன்னைக்கு ஜாப்ல பல விதத்துல நம்ம ஜெயிக்கலாம். அந்த ஜாப்ல ஜெயிக்கிறதுக்கு உண்டான கம்ஃபர்ட் ஜோன், திருப்தியா உங்களுடைய பிடிச்ச செக்டர்ல பிடிச்ச பாஸ் அமைஞ்சு, பிடிச்ச ஹெச்ஆர் அமைஞ்சு, பிடிச்ச டீம் அமைஞ்சு, கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் உங்களுக்கு கை கோத்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டி. இன்னும் சொல்ல போனா நீங்க பாருங்களேன், நீங்க கமெண்ட் பண்ணத்தான் போறீங்க, மேடம் ஒரு ப்ராஜெக்ட் 1 இயர்ல ஃபினிஷ் பண்ணணும்னு சொன்னாங்க, நாங்க பயந்துட்டு சார் 1.5 இயர்ல ஃபினிஷ் பண்ண முடியும்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். ஆனா கடகடன் எல்லாமே ஹெல்ப் ஆச்சு. நாங்க 9 மாசத்துலயே முடிச்சிட்டோம். ஆச்சரியமா இருந்தது, எங்களுக்கு அவ்வளோ அவார்ட்ஸ் கிடைச்சது, அடுத்த 2 ப்ராஜெக்டுக்கு எங்களை சாங்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்ற அளவுக்கு நீங்க சந்தோஷமான கடலுக்குள்ள நினைய போறீங்க. என்னன்னா லாபஸ்தானத்துல ராகு அப்படின்றதெல்லாம் கொடுத்து வச்ச வரம். ராகு அப்படின்னாலே ஸ்பீடுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அது குருனுடைய பார்வையில் இருக்கிறதுனால அது நல்ல ஸ்பீடாகவே ராகு குரு மாதிரியே இருந்து நிறைய வழிகாட்டுகள், அதுவும் டக்கு 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 டக்குன்னு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் மூவ் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். குழந்தைங்களா இருக்கீங்களா, படிப்பு வரவே இல்லையா, படிக்க இன்ட்ரெஸ்டே இல்லையா, வேற வழி இல்லாம கையை கசக்கிட்டு காலை கசக்கிட்டு அப்படின்னு இருக்கீங்களா, போர் அடிக்குதா, மூட் அவுட்டா இருக்கா, கவலையே படாதீங்க. ஆச்சரியமா இருக்கும். புரியாத சப்ஜெக்ட் இப்ப எடுப்பீங்க, டக்கு 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 டக்குன்னு புரியும், டக்குன்னு ப்ரெசென்ட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இவ்வளோ மார்க், உங்க பேப்பர் தானே, மிஸ் கரெக்டா தான் போட்டிருக்காங்களா அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஆச்சரியப்படக்கூடிய வகையில உங்களுக்கு புரிய வச்சிரும் கிரகங்கள். சம்பவங்கள் எல்லாமே உங்களுடைய கிரகங்களுடைய அமைப்பு தான். ஸோ இப்போ அவ்வளவு நல்லா இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, என்னடா அது 7.5 சனி வருது, ரொம்ப ஜாக்கிரதையா இருன்னு வீட்டில எல்லாம் சொன்னாங்க, ஆனால் இந்த 7.5 சனியில் தான்டா மார்க் நமக்கு கொட்டோன்னு கொட்டுது, எப்படிடா டெய்லி இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு சின்ன டெக்னிக் காதில் கேட்டிருப்பீங்க. மேபி நீங்கள் உட்காந்து படிச்சுட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. அதை ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் உட்காந்து உங்கள் புக்கை புரட்டிட்டு இருக்கும்போது காதுல விழும். அந்த காதுல விழுந்தது உங்க எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆட்டோமேட்டிக்கா அதை நீங்க எழுதி ரிசல்ட் பார்த்துடுவீங்க. அதே மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ட்யூட் ஆகி அங்க உங்களுடைய மைண்ட் போட்டோகிராஃப் எடுக்கிற மாதிரி எடுத்துரும். அப்ப நீங்க எக்ஸாம் எழுதும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய மனசுல அந்த பேஜ் அப்படியே போட்டோகிராஃபியா தெரியும், அப்படியே எழுதுவீங்க, அப்படியே மார்க் வாங்குவீங்க. அதே மாதிரி நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு யாரா இருந்தாலும் மூவ் பண்ற காலகட்டம் இல்லையா, அதாவது 10th, then 11th, 12th, then காலேஜ், ஹையர் ஸ்டடீஸ், பிஹெச்டி, நீங்க என்ன சிவில் எக்ஸாம்ஸ் எழுதினாலும் சரி, இப்போ நீட்டுக்குள்ள நுழையலாமா அப்படின்னா மேஷராசி மேஷலக்ன அன்பர்களுக்கு இது அற்புதமான ஒரு காலகட்டம். சேலஞ்சிங் எக்ஸாம்ஸ் எல்லாமே நீங்க கையில் எடுக்கலாம், அதுல எல்லாமே பெரிய சக்சஸ் நீங்க பார்ப்பீங்க. மறக்கவே முடியாத பல நல்ல நிகழ்ச்சிகள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இன்னும் நீங்க மேம்பட என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க ரொம்ப முக்கியமா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுடைய ஹெல்த்தை மட்டும் பார்த்துக்கணும். அந்த ஹெல்த்ல எதுல நீங்க முக்கியமா பார்த்துக்கணும் அப்படின்னா, இப்போ தலை, வயிறு, கழுத்து, முதுகு, இதை நீங்க பார்த்துக்கணும். ஜீரண மண்டலத்தை நல்லா பார்த்துக்கணும், நல்லா தூங்கணும். மயக்கம் அப்படின்றது பித்தம் அதிகமாகி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இப்போ நிறைய சக்சஸ், நிறைய ரேட்டிங் வரும்போது உங்க மனசு இன்னும் என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பாசிட்டிவா, நல்ல காலமா இருக்க, இன்னும் ரொம்ப நல்லா பண்ணலாம் அப்படின்ற திங்கிங் இருக்கிறது நல்லதுதான். ஆனா தூக்கத்தை தொலைச்சி நான் வேலை பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயம் வேண்டாம். இன்னொரு முக்கியமான விஷயம் எக்ஸசைஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸசைஸ் பண்ண 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 உங்களுக்கு எங்கேருந்து தான் எனர்ஜி வரும்னே தெரியாது. ஸோ டெய்லி 20 to 40 நிமிஷம் எந்த எக்ஸசைஸ் பண்ணினாலும் சரி, யோகா, மெடிடேஷன், தென் ஜிம்முக்கு போறீங்க, ட்ரெட்மில் யூஸ் பண்றீங்க, எதுவாக இருந்தாலும் சரி, அலர்ட் அப்படின்றது உங்க பாடி கொடுக்கறதுக்கு, ஆக்சிஜன் நிறைய வர்றதுக்கு நீங்க அருமையா எக்ஸசைஸ் பண்ணுங்க. அது பாருங்க பெரிய முன்னேற்றத்துக்குள்ள உங்களை கூட்டிட்டு போயிடும். இந்த விஸ்வா
விஸ்வாவசு வருஷத்துல நீங்க கும்பிட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ரொம்ப முக்கியத்துவம் நீங்க கொடுக்க வேண்டியது ஹனுமானுக்கு கொடுங்க. முருகப்பெருமானுக்கு உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய். ஸோ முருகப்பெருமானுக்கு கொடுக்க 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 வழிகள் நடந்து கை பிடிச்சி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு சூப்பராக நீங்கள் போயிடுவீங்க. உணவில் நீங்கள் அதிகமாக பிரிஸ்காக இருக்கிறதுக்கு உண்டான உணவுகள் அதிகமாக நீங்கள் சாப்பிடுங்க. கால்சியம் இன்புட் அதிகமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பண்ண 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 பிரம்மாண்டமான சக்ஸஸ். ஸோ மிஸ் பண்ணிடவே வேண்டாம். சம்திங் எக்ஸ்ட்ராடினரியாக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. கிராப் பண்ணுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ விஷ் யூ குட் லக். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.